இது இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க. உண்மையை சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஐயாவோட பார்வை பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன். உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அட எனக்கு மட்டும் இல்லைங்க, சட்டம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க. உங்களுக்கே தெரியும், ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும், நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார்பாக இந்த மலர் மலை அணிவிக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எலுமிச்சி பழ மாலையை 2 பேருக்கு போடுவாங்க. 1 பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க. 2 பைத்தியக்காரங்களுக்கு போடுவாங்க. இப்ப நான் போட்டது பணத்திமிரு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு. இன்னொருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இவருடைய பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன். எலுமிச்சி பழ மாலை போட்டிருக்க, திருப்பி என் ஒளியில வந்த உன் குடல உருவி மாலையை போட்டுருவேன். என்ன பண்ணீங்க? அவனை அங்கேயே வெட்டி போட்டு வராம இங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே. தொழில போட்டிக்கு வந்தானா வெட்டலாம் குத்தலாம். அவன் ஊரறிய கேவலப்படுத்திட்டான். அதுக்கு அந்த நாய்களும் கை தட்டிருச்சு. அவனுக்கு பண்றதை பார்த்து ஊரை நடுங்கலாம். அவன் குடும்பத்தை விசாரி. என்னப்பா எத்தனை ஜோக்கர் இருக்கு? சீக்கிரம் வாயா, வேலையா பாரியா. பாரு, எப்ப பார்த்தா திண்டே இருக்காதியா, வேலையை கவனி. நீ நேரா கட்டு. ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணியாச்சுமா? அதெல்லாம் வாசல்ல கட்டுப்பா. ஜெய், என்னடா இது? சொந்தக்காரங்க ஒரு நேரத்தில் அழுக்கு துணி, வீட்டு போய் நல்லா துணி மாத்திட்டு வா. இந்த வேலையில முடிச்சுட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன், போடா. போய் சீக்கிரம் வா. பூவையின் தலையில வச்சு விடையா? கண் கலங்குற? உன் தங்கச்சியை பிரிய போறேங்கிற சோகமா? பிரிவுங்கிறது ரொம்ப சோகமானது. அந்த பிரிவுக்காக நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம், அத நினைச்சேன். பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படித்தான். நாளைக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா எங்க வீட்லயும் அப்படித்தான். தம்பி, சாமி ஆளை வந்து வீட்டுக்கு தீ வச்சுட்டு இருக்காங்க. வீடு பத்தி வெளியே இருக்கு. தம்பி பாருங்க, தம்பி வந்து பாருங்க. என்னையாச்சு? தம்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ போய் எப்படியாவது கல்யாணத்தை நடத்த போ.
சார் என் தம்பியை கொண்டுட்டான் சார். என் தம்பி என்ன பண்ண அவனுக்கு? சாமியப்ப மேல இருக்கிற கோபத்தை விட இப்போ உனக்கு என் மேலதான் கோபம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியப்பனை இதுவரைக்கும் எவருமே எதிர்த்ததில்லை. அந்த துணிச்சலை உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்தேன். உன்னையும் இழந்துட்டா அதுக்கப்புறம் அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிடுவேங்கிற பயத்தினாலதான் உன்னை உள்ள வச்சேன். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். எதிரியோட பலத்தை பலவீனமாக்கி ஜெயிக்கிறது தான் விவேகம். இப்ப சாமியப்பனோட பலமெல்லாம் என்ன தெரியுமா? அவன் நடத்திட்டு இருக்கிற பிராந்தி கடை, சாராய கடை, அதெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அதையெல்லாம் மடக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கடைகள்லாம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சாமியப்போட மொத்த படமும் இன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூருக்கு போகுது. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, இந்த ஜில்லாவில் இருக்க முக்காவாசி பிராண்டி கடை உங்க பேருக்கு வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது பெரியவங்க நீங்க சொன்னீங்க, செஞ்சுட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இப்ப நீ போர் புறப்பட்டு இருக்க. அதுக்கு படம் வேணும், பக்க பலம் வேணும். அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும். இதுல வர்ற வருமானத்தை வச்சு ஏழைகள் எல்லாம் காப்பாத்து. எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோட இருக்க உதவி பண்ணு. ப்ளீஸ் கையெழுத்து போடு.
பாத்துக்கிட்டு. இவன் அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தப்ப மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன். என்ன திமிர் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தையே எடுத்து என் எதிரியா முன்னாடி நிறுத்தியிருப்பேன். திமிரா? இல்லடா, இதுக்கு பேரு தான் விட்டு பிடிக்கிறது. வேண்டாப்பா, இப்படிப்பட்ட பாவிக்கு உடனடியா சாவு வரக்கூடாது. இப்போ இது போதும்.